ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ. இன்றைக்கி 24th April 2025 கேங்கஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில். ஸோ அந்த மூவி ரிவ்யூ பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேங்கஸ் மூவி பார்த்திங்கன்னா சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. லீட் ரோல் சுந்தர் சி சார் பண்ணியிருக்காங்க. தென் காமெடியன் வடிவேலு, தென் கேத்ரின் த்ரிஷா ஹீரோயின். தென் இந்த மூவி தியேட்டரில் வாட்ச் பண்ணலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுற மாதிரி மூவியாக தான் இருக்குது. இது யூ சர்டிஃபிகேட் மூவி தான். யூனா யூனிவர்சல் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் பார்க்கலாம் இந்த மூவி. தென் வடிவேல் மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நம்ம வின்னர் முதல் மருதமலை அந்த மாதிரி மூவிஸில் வர வடிவேல் இந்த மூவியில் பார்க்கலாம். அவங்களோட வடிவேலோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரீசெண்டாக மற்ற படங்களில் வடிவேல் எக்ஸ்ப்ரெஷனை விட இந்த படத்தோட எக்ஸ்ப்ரெஷன், வடிவேலோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு எல்லாமே செம்ம சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. வடிவேல் ஒரு கம்பேக் மூவினே இது சொல்லலாம். ஏன்னா வடிவேல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு சில சீரியஸ் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சில மூவிஸில். தென் காமெடி ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மூவி வின்னர் மருதமலை ரேஞ்சுக்கு நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அவங்களோட வடிவேல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, கெட்டப்ஸு, அவங்க டிஃப்ரெண்ட்டாக நிறைய கெட்டப்பு போட்டு வந்திருக்காங்க. அந்த எல்லா கெட்டப்புமே ரொம்ப நல்லா பொருந்திருக்குது, நல்லா மேட்ச் ஆகிருக்குது. டைலாக்ஸ் எல்லாமே புதுசாக இருக்குது. வடிவேல் எப்போவுமே அவங்களோட டைலாக்ஸ் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஓல்டு மூவிஸில் இருக்கிறத ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தென் காமெடி ஷோ ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தென் இந்த சம்மருக்கு ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ. இன்றைக்கி 24th April 2025 கேங்கஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில். ஸோ அந்த மூவி ரிவ்யூ பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேங்கஸ் மூவி பார்த்திங்கன்னா சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. லீட் ரோல் சுந்தர் சி சார் பண்ணியிருக்காங்க. தென் காமெடியன் வடிவேலு, தென் கேத்ரின் த்ரிஷா ஹீரோயின். தென் இந்த மூவி தியேட்டரில் வாட்ச் பண்ணலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுற மாதிரி மூவியாக தான் இருக்குது. இது யூ சர்டிஃபிகேட் மூவி தான். யூனா யூனிவர்சல் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் பார்க்கலாம் இந்த மூவி. தென் வடிவேல் மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நம்ம வின்னர் முதல் மருதமலை அந்த மாதிரி மூவிஸில் வர வடிவேல் இந்த மூவியில் பார்க்கலாம். அவங்களோட வடிவேலோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரீசெண்டாக மற்ற படங்களில் வடிவேல் எக்ஸ்ப்ரெஷனை விட இந்த படத்தோட எக்ஸ்ப்ரெஷன், வடிவேலோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு எல்லாமே செம்ம சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. வடிவேல் ஒரு கம்பேக் மூவினே இது சொல்லலாம். ஏன்னா வடிவேல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு சில சீரியஸ் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சில மூவிஸில். தென் காமெடி ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மூவி வின்னர் மருதமலை ரேஞ்சுக்கு நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அவங்களோட வடிவேல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, கெட்டப்ஸு, அவங்க டிஃப்ரெண்ட்டாக நிறைய கெட்டப்பு போட்டு வந்திருக்காங்க. அந்த எல்லா கெட்டப்புமே ரொம்ப நல்லா பொருந்திருக்குது, நல்லா மேட்ச் ஆகிருக்குது. டைலாக்ஸ் எல்லாமே புதுசாக இருக்குது. வடிவேல் எப்போவுமே அவங்களோட டைலாக்ஸ் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஓல்டு மூவிஸில் இருக்கிறத ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தென் காமெடி ஷோ ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தென் இந்த சம்மருக்கு ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ. இன்றைக்கி 24th April 2025 கேங்கஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில். ஸோ அந்த மூவி ரிவ்யூ பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேங்கஸ் மூவி பார்த்திங்கன்னா சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. லீட் ரோல் சுந்தர் சி சார் பண்ணியிருக்காங்க. தென் காமெடியன் வடிவேலு, தென் கேத்ரின் த்ரிஷா ஹீரோயின். தென் இந்த மூவி தியேட்டரில் வாட்ச் பண்ணலாம்.
ஃபேமிலியோட கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுற மாதிரி மூவியாக தான் இருக்குது. இது யூ சர்டிஃபிகேட் மூவி தான். யூனா யுனிவர்சல் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் பார்க்கலாம் இந்த மூவி. தென் வடிவேல் மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நம்ம வின்னர் முதல் மருதமலை அந்த மாதிரி மூவிஸில் வர வடிவேல் இந்த மூவியில் பார்க்கலாம். அவங்களோட வடிவேலோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரீசெண்டாக வந்த மற்ற படங்களில் வடிவேல் எக்ஸ்ப்ரெஷனை விட இந்த படத்தோட எக்ஸ்ப்ரெஷன், வடிவேலோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு எல்லாமே செம்ம சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. வடிவேல் ஒரு கம்பேக் மூவினே இது சொல்லலாம். ஏன்னா வடிவேல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு சில சீரியஸ் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சில மூவிஸில். தென் காமெடி ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மூவி வின்னர் மருதமலை ரேஞ்சுக்கு நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அவங்களோட வடிவேல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, கெட்டப்ஸு, அவங்க டிஃப்ரெண்ட்டாக நிறைய கெட்டப்பு போட்டு வந்திருக்காங்க. அந்த எல்லா கெட்டப்புமே ரொம்ப நல்லா பொருந்திருக்குது, நல்லா மேட்ச் ஆகிருக்குது. டைலாக்ஸ் எல்லாமே புதுசாக இருக்குது. வடிவேல் எப்போவுமே அவங்களோட டைலாக்ஸ் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஓல்டு மூவிஸில் இருக்கிறத ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தென் காமெடி ஷோ ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தென் இந்த சம்மருக்கு ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். தேங்க்யூ. ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ. இன்றைக்கி 24th April 2025 கேங்கஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகிருக்கு தியேட்டரில். ஸோ அந்த மூவி ரிவ்யூ பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவி கேங்கஸ் மூவி பார்த்திங்கன்னா சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. லீட் ரோல் சுந்தர் சி சார் பண்ணியிருக்காங்க. தென் காமெடியன் வடிவேலு, தென் கேத்ரின் த்ரிஷா ஹீரோயின். தென் இந்த மூவி தியேட்டரில் வாட்ச் பண்ணலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக நம்ம தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுற மாதிரி மூவியாக தான் இருக்குது. இது யூ சர்டிஃபிகேட் மூவி தான். யூனா யுனிவர்சல் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஏஜ் பீப்புள்ஸும் பார்க்கலாம் இந்த மூவி. தென் வடிவேல் மேக்ஸிமம் செகண்ட் ஹாஃபில் தான் வராங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. நம்ம வின்னர் முதல் மருதமலை அந்த மாதிரி மூவிஸில் வர வடிவேல் இந்த மூவியில் பார்க்கலாம். அவங்களோட வடிவேலோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ரீசெண்டாக வந்த மற்ற படங்களில் வடிவேல் எக்ஸ்ப்ரெஷனை விட இந்த படத்தோட எக்ஸ்ப்ரெஷன், வடிவேலோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு எல்லாமே செம்ம சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. வடிவேல் ஒரு கம்பேக் மூவினே இது சொல்லலாம். ஏன்னா வடிவேல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு சில சீரியஸ் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சில மூவிஸில். தென் காமெடி ரொம்ப சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மூவி வின்னர் மருதமலை ரேஞ்சுக்கு நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அவங்களோட வடிவேல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, கெட்டப்ஸு, அவங்க டிஃப்ரெண்ட்டாக நிறைய கெட்டப்பு போட்டு வந்திருக்காங்க. அந்த எல்லா கெட்டப்புமே ரொம்ப நல்லா பொருந்திருக்குது, நல்லா மேட்ச் ஆகிருக்குது. டைலாக்ஸ் எல்லாமே புதுசாக இருக்குது. வடிவேல் எப்போவுமே அவங்களோட டைலாக்ஸ் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். ஓல்டு மூவிஸில் இருக்கிறத ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. தென் காமெடி ஷோ ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. தென் இந்த சம்மருக்கு ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். தேங்க்யூ.